பூமானின் புனித குணத்தை கேளுங்கள் என்றதும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வருகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்ட மாத்திரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், என்னை விட அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் போய் கேளுங்கள். வெளியூர் செல்வதென்றால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் தான் நிறைவாக விடை பெற்று செல்வார்கள். முதலாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைத்தான் வந்து சந்திப்பார்கள். அவர்களிடத்தில் போய் கேளுங்கள் என்றதும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வருகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்களாம், என்னை விட என் தந்தையை பற்றி என் கணவர் அறிவின் தலைவாசல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும் என்று சொன்னதும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்தவர் வருகிறார். வந்து பூமானின் புனித குணத்தை கேட்கிறார்கள். அப்பொழுது அலிநாயகம் சொன்னார்களாம், அவர்களுடைய குணம் முழுவதுமே மகத்தானது, அது எண்ணி முடிக்க முடியாது, அது சொல்லி மாளாதது, விவரிக்க முடியாதது, வார்த்தைகளை கொண்டு சொல்லி விவரிக்க முடியாதது. அத்துணை குணங்கள், எத்துணை குணங்கள் இருக்கிறதோ அத்துணையும் நல்லதாக இருக்கும் என்று சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அருமையான சகோதரர்களே, நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பூமானின் புனிதமான குணங்கள், பூமானின் புனிதமான குணங்களில் ஒரு புனிதத்தன்மை மன்னிக்கும் தன்மை இன்று நம்மிடத்தில் இல்லாத தன்மை, முஸ்லிம் சமுதாயத்திடமிருந்து எடுக்கப்பட்ட தன்மை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. தன்னுடைய தொழிலாளியை மன்னிக்காத தன்மை, பக்கத்து வீட்டுக்காரர்களை பொறுத்து கொள்ளாத தன்மை, சகோதரர்களுக்கு விட்டுக் கொடுக்காத தன்மை, மனைவியோடு பொருந்திக் கொள்ளாத தன்மை, நண்பர்களோடு விசாலமான இதயத்தோடு பழகிக்கொள்ளாத தன்மை. நான் பொறுப்பதா? நான் யார்? அவனுக்கு சீனியர் அல்லவா? நான் யார்? அவனை விட இந்த இடத்தில் வீடு கட்டியவன் நான் அல்லவா? எனக்கு அவன் ஒத்து போவதா? நான் அவனுக்கு ஒத்து போவதா? நான் அல்லவா மூத்த சகோதரன், எனக்கல்லவா இளையவன் ஒத்து போக வேண்டும்? நான் அல்லவா எங்களுடைய நண்பர்களின் வட்டத்திலே தலைமைத்தனத்தில் இருப்பவன் என்னிடத்திலே முறைத்துக் கொள்கிறானா? இதுதானே உலகம் இன்று சொல்லக்கூடிய வார்த்தைகள், இதுதானே உலகத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தை ரகசியங்கள். ஆனால் கண்மணி நாயகம் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்வார்களே, சில்மன் கதஅக வஅஃபு அம்மன் லலமக வஹ்சின் இலா மன் அஸாக அஸா இலைக. சில்மன் கதஅக, உன்னை துண்டித்து வாழ்பவனோடு சேர்ந்து வாழ். உனக்கு துரோகம் செய்தவனை மன்னித்து விடு, உனக்கு அநியாயம் செய்தவனுக்கு நீ உபகாரம் செய் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் கண்மணி நாயகம் சொல்லவில்லை. கண்மணி நாயகத்தை பொறுத்தவரையிலும் வார்த்தைகள் மட்டுமல்ல, சொல்கள் மட்டுமல்ல, பேச்சுகள் மட்டுமல்ல, அதை நடைமுறையில் கொண்டு வந்து காட்டியவர்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவுடைய வெற்றி தினம், மக்காவுடைய வெற்றி தினம், எல்லோருக்கும் மன்னிப்பு. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே யார் யார் புகுதுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மன்னிப்பு என்று கண்மணி நாயகம் சொல்லிவிட்டு ஒரு 10 நபர்களை எண்ணி சொன்னார்கள். அதிலே கஅப் இப்னு ஸுஹைர், வஹ்ஷி, ஹிந்தா, சஃப்வான் என்று எண்ணுகிறார்கள். இதிலே சஃப்வான் என்பவர் ஒரு கொடுமைக்காரர், இஸ்லாமியர்களுக்கு கொடுமை செய்தவர். இஸ்லாத்திற்கு வந்தாலும் அவரை நாம் மன்னித்து விட்டாலும் முனாஃபிக் தனமாக உள்ளே வந்திருந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுமை செய்வார், எனவே அவர்கள் இருக்க வேண்டாம் என்று சஃப்வான் என்பவருக்கு கண்மணி நாயகம் மன்னிப்பை கொடுக்கவில்லை. எங்கே கண்டாலும் வெட்டி கொன்று விடுங்கள் என்று பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சஃப்வானுக்கும் ஆரம்ப காலத்தில் இருந்தே ஒரு நட்பு இருந்தது. எப்படியாவது சஃப்வானை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்பது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உயர்ந்த நோக்கம், உரத்து போன நோக்கம். சஃப்வான் இப்பொழுது மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, முஸ்லிம்களுடைய கையில் மக்கா இருக்கிறது, இனிமேல் நாம் மக்காவில் இருந்தால் சரியாக வராது என்று சொல்லிவிட்டு மலைகளுக்கு ஓடிப்போய் விடுகிறான். மலை கணவாயில் ஆங்காங்கு எங்கேயாவது பதுங்கி ஒளிந்து வாழ்ந்து விடலாம், வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை ஓட்டலாம், நமக்கு பிற்காலத்திலே வெற்றி கிடைக்கும் என்றால் நாம் திரும்பி வரலாம் என்ற எண்ணத்தோடு சஃப்வான் மலைப்பாதையிலே போய் தங்கி இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வித எண்ணத்தோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார். வந்து சொன்னார்களாம், யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், சஃப்வான் வந்தால் நீங்கள் மன்னிப்பீர்களா?
சஃப்வானுக்கு மன்னிப்பு இல்லை என்று கண்மணி நாயகம் சொன்னார்கள். தன் சொந்த காரணத்திற்காக அல்ல, தன்னை கொடுமை செய்ததற்காக அல்ல. இஸ்லாமியர்களின் எதிரி, முனாஃபிக் தனம் குடிகொண்டவர், நயவஞ்சகத்தின் மொத்த உருவம், அநியாயத்தின் மொத்த உருவம், இவரை நாம் விட்டு வைக்க கூடாது என்ற எண்ணத்தில் சொன்னது. இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், சஃப்வானை மன்னிப்பீர்களா? மன்னிப்பே நாயக அருமை தோழரே என்றதும், சஃப்வான் வந்தால் அவருக்கு மன்னிப்பை கொடுப்பதற்கு எனக்கு நீங்கள் பொறுப்பை தாருங்கள் என்று சொல்லிவிட்டு சஃப்வானை அழைப்பதற்கு தேடி அலைகிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்பொழுது சஃப்வானை தேடி பிடித்து விடுகிறார்கள். மலை பொதும்பிலே தேடி சஃப்வானிடத்தில் சொன்னார்களாம், சஃப்வானே நீங்கள் வாருங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள், அந்த மன்னிப்பை வாங்கி தருவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னதும் சஃப்வான் சொன்னாராம், என்னை நயவஞ்சகமாக கொண்டு போய் முஹம்மதுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தி எனக்கு தண்டனை வாங்கி தர பார்க்கிறீரா? இல்லை சஃப்வானே, இல்லை சஃப்வானே, உங்களுக்கு அல்லாஹ் நல்லருளை புரிவான், நல்ல வாக்குகளை தருவான், வாருங்கள் உங்களுக்கு மன்னிப்பை வாங்கி தருகிறேன், நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன் என்று சஃப்வான் மறுக்கிறார். அன்பாக அழைத்து பார்க்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரவில்லை. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சுய ரூபத்தை காட்டுகிறார்கள். நீங்கள் வரமாட்டீர்களா என்று சொல்லி கையில ஒரு கயிறை எடுத்து சஃப்வானுக்கு மேல போட்டு கட்டி இழுத்து கொண்டு வருகிறார்கள். கட்டி இழுத்து கண்மணி நாயகத்துக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். மஸ்ஜிதுன் நபவி, மஸ்ஜிதுன் நபவியிலே கண்மணி நாயகம் அமர்ந்திருக்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஃப்வானை கயிற்றிலே கட்டி இழுத்து கொண்டு வருகிற அந்த காட்சியை பாருங்கள். இப்பொழுது சஃப்வானுடைய நிலைமை எப்படி இருக்கும்? எவ்வளவு பயத்தோடு வருவார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும்? கண்மணி நாயகம் எப்படி வரவேற்பார்கள்? அந்த காட்சியை கொஞ்சம் மஸ்ஜிதுன் நபவிக்கே மனதை பறிகொடுத்து சிந்தித்து பாருங்கள். சஃப்வான் இப்பொழுது வருகிறார். வந்ததும் கண்மணி நாயகம் சஃப்வானை பார்த்து சொன்ன வார்த்தை, சஃப்வானே உங்களை நான் மன்னித்து விட்டேன், உங்களுக்கு என்னுடைய மன்னிப்பை தந்து விட்டேன், உங்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது, நீங்கள் வாழலாம். இப்பொழுது சஃப்வான் பேச ஆரம்பிக்கிறார், நீங்கள் எனக்கு மன்னிப்பை தந்தாலும் நான் இஸ்லாத்திற்கு வரமாட்டேன். எப்படி வார்த்தை? நீங்கள் எனக்கு மன்னிப்பை தந்தாலும், அவருக்கு அந்த நயவஞ்சகமான எண்ணமே இருக்கிறது. ஏதோ மன்னிப்பை தந்து நம்மை கொலை செய்து விடுவார்களோ, நம்மை இல்லாமலாக்கி விடுவார்களோ, பரவாயில்லை, உங்களை நான் மன்னித்து விட்டேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அப்படியா, சரி, நீங்கள் எங்கு வேண்டுமென்றாலும் செல்லலாம், உங்களுக்கு இனிமேல் உங்களுக்கு விடுக்கப்பட்ட அந்த கொலை குற்ற தண்டனை, கொலை தண்டனை நீக்கப்படுகிறது, சஹாபாக்களுக்கு அறிவிக்கிறார்கள். சஃப்வான் சாதாரணமாக சுத்தி திரிகிறார், ஆனால் இஸ்லாத்தை தழுவவில்லை. காலங்கள் கடக்கிறது. ஹுனைன் போர்க்களம் நடக்கிறது. ஹுனைன் போர்க்களத்தில் இருந்து இஸ்லாத்திற்காக இஸ்லாமியர்களுக்கு கனிமத் பொருள் கொட்டி கிடக்கிறது. கண்மணி நாயகம் அதிலிருந்து சஹாபாக்களுக்கு வாரி வாரி வழங்குகிறார்கள். சஃப்வான் தூரத்தில் இருந்துட்டு இதை பார்க்கிறார். நாமளும் முஸ்லிமா இருந்தா நமக்கும் கொஞ்சம் பொருள் கிடைத்திருக்குமே என்ற எண்ணம். இதை கண்மணி நாயகம் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு சஃப்வானே வாருங்கள், உங்களுக்கு பொருள் தானே வேண்டும், அள்ளி அள்ளி சஃப்வானுக்கு கொடுக்கிறார்கள். யார் சஃப்வான்? இஸ்லாமியர்களின் விரோதி, இஸ்லாமியர்களை அநியாயம் செய்தவர், இஸ்லாமியர்களுடைய பொருள்களுக்கு துரோகம் செய்தவர், இஸ்லாமியர்களை அநியாயமாக கொண்டொழித்தவர், இன்று மன்னிப்பு கொடுத்த நேரத்தில் நான் இஸ்லாத்திற்கு வரமாட்டேன் என்று சொன்னவர். இப்பொழுது சஃப்வானுக்கு அள்ளி அள்ளி கொடுத்ததும் அனைத்து பொருட்களையும் வாங்கிவிட்டு சஃப்வான் சொன்ன வார்த்தை, உண்மையாகவே ஒரு நபியை தவிர வேறு யாரும் இந்த செயலை செய்ய முடியாது. உங்களுக்கு எதிராக நடந்தவன், உங்களுக்கு எதிராக வாழ்ந்தவன், மன்னிப்பு கொடுத்த பொழுது கூட மன்னிப்பை ஏற்க தகுதியில்லாத அருகதையற்றவனாக இருந்தவன். ஆனால் என்னை பரிசுத்தப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் எனக்கு அள்ளி அள்ளி வழங்குகிறீர்களே என்று சொல்லி கண்மணி நாயகத்தினுடைய கரத்தை பிடித்து அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற புனிதமான கலிமாவை சஃப்வான் சொல்லுகிறார்கள் என்றால், அருமையான சகோதரர்களே, அருமையான சகோதரர்களே, நம்மிடத்திலே இருக்கிற தனித்தன்மையை நினைத்து பாருங்கள். மன்னிக்கவே மாட்டோம். அப்படி மன்னித்தால் கூட நாம் பேசி பார்த்துட்டேன், நம்ம சொல்ல ஆட்கள்